நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ரா மெட்டீரியலுங்க. பேட்டர்ன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுற ஏரியாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் ஆகி வந்த ப்ராடக்ட்ஸு. ஸ்டிச்சிங் ஆகி அடுத்து வந்து செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் பண்ணி அயனிங் பேக்கிங்கு. பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு, எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்குங்க. ப்ராடக்ட் வைஸ் நான் வந்து அடுக்கி வச்சிருப்போங்க. ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து நான் 50 ரூபீஸ்லேருந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுதாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 3 months to 24 monthsங்க. இது ஒன்று வந்து 50 ரூபீஸ். ஒரு டிஷர்ட் வந்து நமக்கு 60 ரூபீஸ்ங்க. பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கலர்ஸும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். டிசைன் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து 120 ரூபீஸ் 130 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேபிஸ் ஃப்ராக்லாம் வந்து ஹேங்கரோடே வரும். இதெல்லாம் 95 ரூபீஸ்லேருந்தே நமக்கு கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் மட்டும் 100 பீஸ் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் ஆர்டர்லேருந்து 50 பீஸ்னாலும் நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோங்க. மினிமம் உங்களுக்கு 50 பீஸ் தாங்க செகண்ட் ஆர்டர்லேருந்து. ஒன்லி காட்டன் ஃபேப்ரிக்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே தைரியமாக நம்ம ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எடுத்து சேல் பண்ணலாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேர் டிஷர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கான மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பாட்டம் வேர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. விமன்ஸுக்கு கோவாட் செட்ஸும் பண்ணுறோங்க நாங்கள். ஓகே, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி கோவாட் செட்ஸும் நம்ம பண்ணுறோங்க. ஃப்ராக் நைட் வேர் ஸ்டைலில் நைட் வேர் ஸ்டைலில் பண்ணுறோங்க. ஓ மை குட்னஸ், சான்ஸே இல்லை. 3 மாத குழந்தையிலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் நம்மள்ட்டே இருக்குது. ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபேன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய வாமனம் க்ளோதிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட என்னென்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் காமிங்க, அதாவது கிட்ஸ் வேர் அண்ட் விமன்ஸ் வேர்க்கு, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் பேசிஸில் நல்லா நைட் வேர் இருக்கிற மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வேர் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்சேல் மட்டும் இல்லைங்க, மேனுஃபேக்சரர் காமிங்க அப்படின்னு நம்ம கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக்கில் நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே வந்து டாப் ஹெவி ஜிஎஸ்எம்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் ப்ராஃபிட் ட்ரிபிள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வரப்பிரசாதம் தான். ஸோ உள்ள போய் மேனுஃபேக்சரிங்கான ப்ராசஸ் என்ன நடக்குது, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ப்ரைஸஸில் இருக்குது, நம்ம எப்படி சேல் பண்ணலாம், எல்லாமே A to Z டிஸ்கஷன் எல்லாமே நடக்க போகுது. வாங்க உள்ள போய் ஒன்று எல்லாமே பார்த்துடலாம். வாமனம் க்ளோதிங் கம்பெனியில் நமக்காக வந்து சார் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சார் ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸோ ஒன் செகண்ட் மீட் பண்ண ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சின்ன விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சர்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. யாருமே மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்குதுன்றது காமிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம குட்டியாக மேனுஃபேக்சர் எப்படி நம்ம காமிக்கலாம்? கண்டிப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ரா மெட்டீரியலுங்க. ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகுங்க. அதுக்கு இடையில் இருக்க ப்ராசஸ் தான் வந்து இங்கே கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, அயனிங் பேக்கிங்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7,000 to 10,000 பீசஸ் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்குங்க. லே கட்டிங்க, லேக் இது பண்ணி பேட்டர்ன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுற ஏரியாங்க. ஸோ இந்த மாதிரி லே பண்ணி பேட்டர்ன்ஸை மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். ஆமாங்க. ஸோ ஃபேப்ரிக் ரா மெட்டீரியலாக வருங்க. வந்ததை வந்து அடுத்து நம்ம வந்து டை பண்ணி ப்ராசஸ் பண்ணி பிரிண்டிங் பண்ணி லே பண்ணி கட் பண்ணுவோங்க. இதுக்கு அடுத்து ஸ்டிச்சிங் போயிடும், பிரிண்டிங் போகும், ஸ்டிச்சிங் போகும், பண்ணி நம்ம அடுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணி ஸ்டோருக்கு கொண்டு வந்துடுவோங்க. ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வருங்க நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் ஆகி வந்த ப்ராடக்ட்ஸு. ஸ்டிச்சிங் ஆகி அடுத்து வந்து செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் பண்ணி அயனிங் பேக்கிங் பண்ணிவிட்டு தென் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் செக்ஷனுங்க. பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு, எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்குங்க. கேர்ள்னா கேர்ள் பேபி டேகு, அவங்களோட ப்ராடக்ட் கோடு என்ன, ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 150 to 200% வந்து எம்ஆர்பியில் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் வைஸ் நம்ம பேக் பண்ணுவாங்க. லிட்டில் பைலட் பிராண்ட் நேம் போட்டு பேக் பண்ணுவாங்க. பேபி பைலட்டுங்க. விமன்ஸுக்கு வந்து அத்தினிங்கிற பிராண்ட் நேம். ஸோ என்ன பிராண்ட் வேணுமோ உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டுங்க. நம்ம வந்து அடுத்து வந்து இதெல்லாம் ரெடி ஃபார் ஸ்டோருங்க. ஸ்டோரில் போய் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காருங்க. நம்ம அசார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருக்கோங்க. 5 பேக்ஸாக வந்து 5 கலர்ஸ் 5 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கோடு, சைஸ் அண்ட் குவான்டிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேகில் வந்து உள்ள எம்ஆர்பி இருக்குங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோங்க. மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்டோருக்கு போயிருங்க. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கட்டிங் பண்ணோம், ஸ்டிச்சிங் பண்ணி வந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஸ்டோருங்க. ஸ்டோரில் வந்து உள்ளே வரும். நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சைஸ் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் நம்ம வந்து அடுக்கி வச்சிருப்போம். இதில் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு செட் வைஸ் எல்லா சைஸ்லையும் எனக்கு ஒரே மாதிரி வேணும்னு கேட்குறப்போ நம்மளால் கொடுக்க முடியுங்க. ப்ராடக்ட் உள்ளே வந்து ஒரு 1 week 10 daysக்குள்ளே கேட்குறாங்கன்னா நம்மளால் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியுங்க. அதுக்கப்புறம் வராங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட டிமாண்டை பொறுத்து நம்மளால் ஒரு சில டைம் கொடுக்க முடியும், ஒரு சில டைம் கொடுக்க முடியாமல் போகுங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே எனக்கு வந்து செட் வைஸ் வேண்டாங்க, எனக்கு மிக்ஸ்டு டிசைன்ஸாக வேணும், நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அது எப்போவுமே நம்மளால் கொடுக்க முடியுங்க. நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து செட் வைஸ் கேட்டாலும் கொடுக்கலாங்க, தனித்தனியாக வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். உங்கள் சாய்ஸில் தான் நீங்கள் எப்படி
வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ ஆக்சுவலி நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் இருக்கும், நீங்கள் செட் வைஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து வச்சிருக்க இடத்துல நம்ம வாமனம் க்ளோதிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பஞ்ச் நம்ம எடுக்கிறோம், இந்த பஞ்சில் நமக்கு வந்து ஒரு 3 கலர்ஸ் நமக்கு வந்து போகணும், 3 கலர்ஸ் வந்து நம்ம ஏரியாவில் போகாதுன்ற பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய 3 கலர்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன மினிமம் பர்ச்சேஸ் என்ன பண்ண முடியும்? MOQ வந்து 100 பீசஸ்ங்க, மிக்சிங் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ்ங்க, என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு சைஸுக்கு வந்து 5 பீசஸ்ங்க, அந்த 5 பீசஸ் அந்த டிசைன்ஸ் அப்படியே உங்களுக்கு செட்டாக வருங்க, செட்டாக வந்துடும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 100 பீசஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ 100 பீசஸ்ன்றபோது குழந்தைங்கள்லேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் கண்டிஷன் என்னன்னா நீங்கள் 100 பீஸ் எடுத்தால் மட்டும் போதும். இப்படி பண்டில் தான் செட் வைஸ் தான் எடுக்கணுன்ற கண்டிஷன் வந்து இங்கே கிடையாது. நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் நிறையவே இங்கே இருக்குது. சரி, ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 7,000 வந்து 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. வேர் ஹவுஸில் மினிமமாக நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது? மினிமமாகவே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1.5 lakh பீசஸ் வச்சிருப்போங்க எப்போவுமே ஸ்டாக்ல குறைஞ்சதே. ஸோ மெத்தெல்லாம் ஆன் ஃப்ளோயிங்கில் இருக்கும். ஒரு 10,000 பீஸ் வரும், 5,000 பீஸ் போகும், 8,000 பீஸ் போகும். அது வந்து ஆன் ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவை வந்து மேஜர் ஸ்டோர் நிறையா ஸ்டோர்ஸுக்கு நம்ம வந்து ஹோல்சேல் ஸ்டோர்ஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கோங்க. பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் செயின் ஆஃப் ஸ்டோர்ஸுக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோங்க. அதனால் ஆர்டர் பேஸில் அவங்க நம்மள்ட்ட போயிட்டே இருக்குங்க. ஆன் ரெக்யர்மெண்ட் பேஸில் நம்மள்ட்ட ப்ராடக்ட்ஸ் போயிட்டே இருக்குங்க. சூப்பர். ஸோ அதாவது ஒரு மினிமமாக நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஹோம் மேக்கராக இருக்கீங்க, நீங்களும் வந்து வீட்டிலேருந்து ஒரு வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்க சரி, இல்லை பெருசாக நீங்கள் ஒரு ஹோல்சேல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கீங்க, பல்காக நீங்கள் வந்து எவ்வளோ 1000 பீசஸ் மேலே 2,000 பீசஸ் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சாலுமே எப்பயுமே ரெடி ஸ்டாக் ஆன் டைமில் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே நம்ம வாமனம் க்ளோதிங் பிரைவேட் லிமிட்டில் எப்பவுமே அவைலபிள் இருக்குது. சரி, இப்போ நம்ம சாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பாங்க. இப்போ வந்து நம்ம சாம்பிள்ஸ் பார்க்க போகிறாங்க. ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து நான் 50 ரூபீஸ்லேருந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 3 months to 24 monthsங்க. காம்போ ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பேக் வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபீஸுங்க. ஸோ ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 50 ரூபா கணக்கில் வந்து வருங்க. அப்புறம் வந்து டிஷர்ட்ஸுங்க, அதே மாதிரி கேர்ள் அண்ட் பாய் 2 பேர்த்துக்குமேங்க காம்போ டிஷர்ட்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸுங்க. வாவ், சூப்பர் சூப்பர். 60 ரூபீஸ். 60 ரூபீஸுங்க. இது ஒன்று வந்து 50 ரூபீஸ், ஒரு டிஷர்ட் வந்து நமக்கு 60 ரூபீஸுங்க. ஸோ இந்த ஹேண்ட் ஃபீல் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பயோவாஷ் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸ் ஃபேப்ரிக். நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ்ன்றதே கிடையாது. கண்டிப்பாக எந்த காம்ப்ரமைஸும் உங்களுக்கு இருக்காது. அடுத்து பாய்ஸ் செட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு கலர்ஸும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அந்த பஃப் பிரிண்ட்ஸோட கிளிட்டர் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோங்க. டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸ் எல்லாமே வரும் நம்மளோட பிராண்ட் பேர் என்ன சார்? ஆக்சுவலி நம்ம பிராண்ட் பேர் வந்துங்க லிட்டில் பைலட்டுங்க. இப்போ பேபி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பைலட்னு வரும். 3 months to 24 months பேபி பைலட்டுங்க. 2 years to 16 years வந்து லிட்டில் பைலட்னு வருங்க. எஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிராண்ட் பேர் வந்து லிட்டில் பைலட் இந்த மாதிரி மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ பேபி பைலட் அப்படின்றப்போ அந்த பிராண்ட் பேர் வந்து மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ பிராண்ட் பேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் பிரிண்ட்டு. ஸோ இது பயோ வாஷ் நீங்கள் சொல்லும்போது ஜிஎஸ்எம்லாம் எவ்வளோ வரும் சார்? ஜிஎஸ்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 160 to 180 ஜிஎஸ்எம்மில் கம்பல்சரி இருக்குங்க ப்ராடக்ட். நேரில் பார்க்குறப்ப சூப்பராக போட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓ மை குட்னஸ், பா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி டார்க் டோனுக்கு நல்ல ஒரு லைட் டோனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டிசைன் வைஸ். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஹெவியாக இருக்குங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. லுக் நெட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 195 ரூபீஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ தாராளமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும். காரணம் என்னென்னா அதோட குவாலிட்டி நீங்கள் சொல்லி சேல் பண்ணும்போது அப்படியே வந்து அள்ளிக்குவாங்க. சீரியஸ்லி ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் செட்ஸுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிசைன் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வீடியோக்குள்ளே இதுதான் அப்படின்ற மாதிரி காமிக்கவே முடியாது. பிரிண்ட்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுங்க. ஒரு கேட் அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இதை தொட்டு பார்த்தாங்கன்னா அப்படியே ஒரு பூனைக்குட்டி தூங்குற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். வாவ், சான்ஸே இல்லை. அந்த அப்படியே டேரெக்டாக ஃபீல் பண்ணுற முடிகிற மாதிரியே வந்து நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து 120 ரூபீஸ் 130 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேபிஸ் ஃப்ராக்லாம் வந்து ஹேங்கரோடே வரும். இதெல்லாம் 95 ரூபீஸ்லேருந்தே நமக்கு கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹேங்கர் பேக்ஸோடவே உங்களுக்கு இருக்குங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், செம்மையாக இருக்குது. ஸோ இப்படி ஃப்ராக்கை நம்ம பேசும்போது, ப்ராடக்ட்ஸை நம்ம பேசும்போது எனக்கு என்னன்னா இப்போ சார், இப்போ நம்ம வந்து டெலிவரி எப்படி நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணி இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது? இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து உங்கள் வீடியோவில் நான் கொடுத்துட்றேங்க. நம்ம காண்டாக்ட் ஃபோன் நம்பர், கஸ்டமர் கேர் நம்பர் ரெண்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. அது இல்லாமல் டேரெக்டாக வர்றீங்கனாலும்
நீங்கள் டேரக்ட் ஃபேக்ட்ரி விசிட் தாங்க. ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நான் வந்து வெளியூர் அதுலேருந்து இங்கே வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ சார் சொன்ன மாதிரி வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலிமா அப்படின்றபொழுது நீங்கள் ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க, பிரச்சனை இல்லை இல்லையா சார்? ஆமாங்க. இப்போது ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் நாங்கள் அசைன் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஸ்டாஃப் நாங்கள் அசைன் பண்ணிடுவோம். நீங்கள் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த டைம் வீடியோ கால் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து நாங்கள் எஸ்டிமேட்ஸ் கொடுத்துப்போம். எஸ்டிமேட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிவிட்டு அதையும் அவங்களே ஃபாலோ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் சேட்ஸில் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து பில் காப்பி அனுப்புறதுலேருந்து டெஸ்பேட்சுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு வீடியோ கால் வேணும், அதையும் அவங்க அந்த ஸ்டாஃபே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஃபாலோ பண்ணி புக் பண்ணி எல்லார் காப்பி வர வரைக்கும் ஒரே ஸ்டாஃப் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் நாங்கள் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ஸ்டாஃப் தான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியும் உங்களுக்கு அந்த ஸ்டாஃபில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி வேறு ஸ்டாஃப் நான் உங்களுக்கு மாற்றியும் கொடுப்போம். நாங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்து சேர வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது குறுக்க அட்டன் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டாஃபே உங்களுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராஸ்ட் பேசிஸ் நீங்கள் கேட்டாலுமே வந்து பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. செட் வைஸ் சேமாக இருக்கும். டிஷர்ட் அண்ட் பேண்ட், அந்த டிஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து சேம் பிரிண்டில் கேட்டாலுமே அந்த மாதிரியுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொழுது இப்போ நிறைய பேர் இப்போ டேரக்ட் விசிட்டாக இருந்தாலுமே சரி, அதே போல் வீடியோ கால் ஆப்ஷன்ஸுமாக இருந்தாலும் சரி, மார்னிங் எத்தனை மணிலேருந்து ஈவினிங் எத்தனை மணிக்குள்ளே உங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி? மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் டேங்க. சண்டேஸ் மட்டும் லீவுங்க. மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 7 PM வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள்ங்க. சூப்பர் சார். இப்போ டெலிவரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். அதாவது நம்ம வந்து ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ் கூட டெலிவரி இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லும்பொழுது நமக்கு சேம் டே டெலிவரி அப்படின்ற போது நமக்கு எப்படி செட் பண்ணலாம்? மேம் எல்லா ஆர்டருக்குமே வந்து 6 o'clock முன்னாடி கஸ்டமருக்கு நாங்கள் பில் பண்ணி பேமெண்ட் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஃபோர் 6 o'clock எத்தனை ஆர்டர் இருந்தாலும் அந்த சேம் டே டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு வந்து பில் காப்பி நாங்கள் எல்லா ட்ராக்கிங் நம்பர் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆர்டர்ஸ் என்ன டிலே ஆகுங்கிறத பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. சேம் டே டெஸ்பேச் ஆயிருங்க உங்களுக்கு. சூப்பர் சார். சார் இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா செட் வைஸும் எடுக்கலாம், மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலான்ற போது சில பேர் வந்து இதெல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்ற போது பாக்ஸ் சைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், பாக்ஸ் பேக்கிங்ல பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்போ வந்து ஒரு சில கடைக்காரங்க வந்து ஷோரூம் ஸ்டைலில் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பாக்ஸில் வச்சு சேல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ப்ராடக்ட்கான ப்ரைஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் சார் எனக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் நீங்கள் எங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் பேக்கிங் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுங்க. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆஃப் பாக்ஸஸில் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து 10 piece பேக்கில் எம்ஆர்பி நீங்கள் ஷோரூம்ஸில் வச்சு சேல் பண்ணுற மாதிரி பண்ணுறதும் நாங்கள் பண்ணி தர்றாங்க. ஸோ எம்ஆர்பி இதுலேயே மென்ஷன் ஆகிடும், ப்ராடக்ட்லேயும் மென்ஷன் ஆகும், பாக்ஸ்லேயும் மென்ஷன் ஆகும். சூப்பர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராண்ட் பேர் வந்து எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைஸ் வைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து டபுள் ப்ராஃபிட் ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்து திரும்பவும் சொல்கிறேங்க, கேரண்டீடாக இருக்குது. ஏன்னா அதுக்கேற்றாப்புல குவாலிட்டி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கு. சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதாவது இப்போ வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ் கூட வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் கூட பண்ணிக்கலான்றப்போ அவங்கள மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து ஐடியாவே இருக்காது பிஸ்னஸ் தான் என்னன்னு சொல்லலாம், நான் ஆர்வம் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம் சார்? இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி செயின் ஸ்டோர்ஸ்க்கும் போகுதுங்க. இன்னும் வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எந்த மாதிரி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாவில் சேல் பண்ணுவேன், வாட்ஸ்அப் குரூப் பண்ணி சேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஸ்டால் போடுறவங்க இப்போ வந்து நிறையா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஸ்டால் போடுறீங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ராக்ஸ் மட்டும் செய்கிறோம், மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கூட எங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ வேறு பிராண்ட் பண்ணுறாங்கனாலுமே எங்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க சேல் பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ ஒரே ஸ்டாலில் அவங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்டும் அவங்க கொடுக்குறப்போ வந்து எல்லாத்தினாலும் எல்லா ப்ராடக்ட்டும் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வேறு ப்ராடக்ட் செய்வாங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்க தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அவங்க எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போய்க்கலாங்க. தாராளமாக அவங்க செய்யலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எத்தனை விதமான மக்களுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க சார். முக்கியமான விஷயம், ஸோ அதனால தான் நம்மளோட வார்மன் க்ளோதிங் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் வைஸ் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலான்ற சப்போர்ட் நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இப்போ 100 பீஸ்ன்றது தாராளமாக ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் இருந்தால் மட்டும் கூட போதுங்க. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு அப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் தாங்க நாங்கள் 100 பீஸ் சொல்கிறோம். செகண்ட் ஆர்டர்லேருந்து மினிமம் 50 பீஸ் எடுத்தாலே போதுமானது. ஒன்ஸ் சைன் இன் ஆகிட்டாங்க எங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் மட்டும் 100 பீஸ் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் ஆர்டர்லேருந்து 50 பீஸ்னாலும் நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோங்க. மினிமம் 50 பீஸ் தாங்க செகண்ட் ஆர்டர்லேருந்து. அடேங்கப்பா. ஸோ இந்த ஆப்ஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வார்மன் க்ளோதிங் பிரைவேட் லிமிடெட்ல நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் தேவைப்பட்டாலுமே தாராளமாக பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார்.
இப்போ நம்ம ஃபேப்ரிக் பற்றி பேசணும். ஃபேப்ரிக்கில் வந்து ரா மெட்டீரியல் காமிச்சிங்க, ஃபேப்ரிக்கோட ஜிஎஸ்எம் பற்றி சொன்னீங்க, பயோவாஷ் பற்றி சொன்னீங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம சொன்னோம். இது வந்து காட்டனா பாலிஸ்டரா? நாம் எப்போவுமேங்க கிட்ஸ் வேர் செய்கிறனால ஒன்லி காட்டன் ஃபேப்ரிக்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே தைரியமாக நம்ம ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எடுத்து சேல் பண்ணலாங்க. நம்ம ஃபேக்ட்ரியில் பாலிஸ்டர் ஃபேப்ரிக்குக்கான வேலையே கிடையாது, ஒன்லி காட்டன் ஃபேப்ரிக் மட்டும்தாங்க. இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நம்ம டீல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிட்ஸ்லேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷன் அண்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வாமனம் க்ளோதிங் பிரைவேட் லிமிடெட் நமக்கு வந்து 100% குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சார்? 100% இல்லைங்க, 200% கேரண்டிங்க. ஒன்லி காட்டன் ஃபேப்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோங்க. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறக்கோ உங்கள் செல்ஃப் யூஸ்னாலுமே அடுத்தவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுறாலுமே தைரியமாக நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாங்க. சார் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நியூ பேட்டர்ன்ஸ், நியூ டிசைன்ஸ், நியூ பிரிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. இது எல்லாமே கிட்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸ்னும் போது எங்களை மாதிரி லேடிஸ் அண்ட் விமென்ஸ்க்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அதை விடுவாங்களா? அதுக்கும் செய்யறேங்க. விமென்ஸுக்கு XXL வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட XXL வரைக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா விமென்ஸ்க்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரல. இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. சார் டிஷர்ட்ஸ் எல்லாமே அப் டு இன்னும் ஏஜ் வரைக்கும் இருக்குது சார். XXL ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே, நாங்கள் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரோம். அப்போது தாராளமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டிஷர்ட்ஸ்லேருந்து அதே போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் வைஸ், கலெக்ஷன்ஸ் வைஸ் இதுவுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து சைஸ் வைஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, செட் வைஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ராடக்ட் லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சார் ஆக்சுவலாக இந்த பிரிண்ட் இந்த டிஷர்ட்டில் செம்ம வித்தியாசமாக கிளிட்டரி ஃபினிஷிங்காக. ஆமாங்க, டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்டுங்க. 3 கலரில் தெரியுங்க. நீங்கள் எப்படி தெரியும்னாலும் வேறு கலரில் தெரியுங்க. ரெயின்போ எஃபெக்ட்ல இருக்குங்க. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கலர்ல இருக்குங்க, இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ல இருக்கும், ப்ளூ பர்பிள்னு சொல்லிட்டு. சோ நீங்க எப்படி திரும்பினாலும் கலர் டு கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க. நீங்க ஆக்சுவலா பிங்க்ல தெரியுது, ப்ளூல தெரியுது, பர்பிள்ல தெரியுது, 3 விதமான கலர்ஸ்ல நமக்கு வந்து தெரியுது. பிரிண்ட் நான் சொல்லவே தேவையில்ல, டிசைன் சொல்லவே தேவையில்ல. அதே போல உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேர் டிஷர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கான மேட்ச் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பாட்டம் வேர் நீங்க வந்து செலக்ட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறையவே கிடைச்சிருச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவாட் செட்ஸுங்க. விமென்ஸுக்கு கோவாட் செட்ஸும் பண்றோங்க நாங்க. ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரி கோவாட் செட்ஸும் நம்ம பண்றோங்க. அதே மாதிரி விமென்ஸ் ஃப்ராக்கும் பண்றோங்க. ஃப்ராக் நைட் வேர் ஸ்டைல்ல, நைட் வேர் ஸ்டைல்ல பண்றோங்க. ஓ மை குட்னஸ், சான்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என் ஹைட்டில் இருக்கேன், எனக்கு ஹைட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள். தாராளமாக என் குர்த்தி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அவைலபிள் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு அந்த ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ 3XL வரைக்கும்ன்றது தாராளமாக 4XL 5XL வரைக்கும் கூட வேர் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஃபேப்ரிக்கில் ஹெவி ஜிஎஸ்எம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நினைக்க வேண்டாம், நான் தாராளமாக சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான். டிசைன்ஸ், பிரிண்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், புதுசாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேரெக்டாக விசிட் பண்ணி உங்கள் ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை 100ல் 200% சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்றது நானே சொல்கிறேங்க. அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா வித ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு நம்மளோட கம்பெனி எப்பவுமே ரெடியாக இருக்குது இல்லையா சார்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர கஸ்டமர்ஸ் நிறையா பேர் நான் அந்த கடைக்கு போகணும், இந்த கடைக்கு போகணும், 10 கடைக்கு போவாங்க. 10 கடைக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. 3 மாத குழந்தையிலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் நம்மள்ட்டே இருக்குது. ரெகுலர் வேர் அப்படின்னு பார்த்தா காட்டன் ஃபேப்ரிக்ஸில் எல்லா வெரைட்டியும் நம்மளே வச்சுருக்கோங்க. ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளே வச்சுருக்கோங்க. நீங்கள் திருப்பூர் வந்து நேராக வாமனம் கிளாத்திங் வரலாங்க, வந்து எடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நீங்கள் அலையவே தேவையில்லை. அத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. நம்மள்ட்ட மட்டும் 52 ப்ராடக்ட் இருக்குங்க. நம்மள்ட்ட 52 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதில் என்ன ஸ்டாக் பண்ணாலும் நம்மளால் கொடுக்க முடியுங்க, எப்போ கேட்டாலும் நம்மளால் கொடுக்க முடியுங்க. அதனால நீங்கள் நம்பி வரலாங்க. ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 52 ப்ராடக்ட்டில் அதுக்கு ஒரு டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சப் பிரான்ச்சாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் பண்ண வேலை ஒன்றுமே சிம்பிளாக இல்லைங்க. இப்போ டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ், டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். டைமிங்ஸ் நீங்கள் கேட்குறீங்க சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். வர முடியாதுங்க, இப்போ ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் தாராளமாக வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலியமாகவுமே வந்து எந்த லொக்கேஷன் இருந்தாலுமே நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வரதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்ம கம்பெனி வந்து டேக் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்க முடியும். அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பண்ண முடியும்னா நம்மளோட வாமனம் க்ளோதிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வேலை நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.